ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நீட் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது உங்களுடைய எக்ஸாமினேஷனோட சிட்டி வந்து எந்த லொகேஷன்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். அட்மிட் கார்டு வந்து இன்னும் கொஞ்சம் 2 டேஸ்ல நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, வெயிட் பண்ணிக்கோங்க. பட் இப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் மட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு வந்து சென்டர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த அப்டேட் வந்து இந்த ஸ்லிப்ல நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து இன்னைக்கான அப்டேட் வந்து நீட், அதாவது நீட் யூஜி 12th முடிச்ச உடனே நீட் யூஜி வந்து எக்ஸாமினேஷனுக்காக நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. அதுக்கு உண்டான சிட்டி இன்டிமேஷன் லெட்டர் அண்ட் வந்து எக்ஸாமினேஷனுக்கான டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க், டைரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்க கேப்சா வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். அதுல மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் சென்டர் சிட்டி டு த அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட்டோட நேமு, அவங்களோட ஃபாதர் நேம், அவங்களோட ஜெண்டர், அவங்க டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி என்ன சப்ஜெக்ட் வந்து என்ன மீடியம் சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த மீடியம் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 4/5/2025 நம்மளுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷனுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் வந்து மார்னிங் 11 o'clock வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷனுக்கான டேட், அதாவது வந்து கேட் வந்து க்ளோஸ் பண்ற டேட் வந்து 1:30 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 o'clock to 5 o'clock வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் எந்த சிட்டி வந்து கொடுத்தீங்களோ உங்களோட ஓன் சிட்டி மோஸ்ட்லி கொடுத்துருப்பீங்க. ஓன் சிட்டியில தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா சென்டர் வேல்யூ டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? எந்த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னமும் வந்து தெரியாது. அது அட்மிட் கார்டில் பார்த்தா மட்டும் தான் தெரியும். அதாவது ஹால் டிக்கெட்ல தான் உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் சிட்டி இன்டிமேஷன் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட்லயே மோஸ்ட்லி வந்து கிடைச்சிருக்கும். அப்படி அங்க இந்த இடத்துல சென்டர் இல்ல அப்படின்னா உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? இதான் வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் நீட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.